बहुत प्यार करते हैं तुमसे सनम हम बोलने के लिए. பாபா சொல்றாங்க, தந்தைக்கு மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க அப்படின்னு பாட்டே பாடுவாங்க, சும்மா வாயில சொல்றதுக்காக. प्रैक्टिकल में वो कहता है, ஆனால் பிராக்டிகலில் அவர் கூறுகிறார், अपन को आत्मा समझकर प्यार करते हैं, நீங்க தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு பிறகு தந்தை மீது அன்பு வைக்கிறீங்களா? कि देह का धंधा करते हैं. இல்லை என்றால் தேகத்தினுடைய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? आत्मा के बाप का धंधा करते हैं. அப்படின்னா ஆத்மாவினுடைய தந்தைக்கு நீங்க தொழில் செய்றீங்களா? जो बाप का धंधा सो मेरा धंधा. எது தந்தையினுடைய தொழிலோ அதுதான் என்னுடைய தொழில். या देह समझकर देह के धंधे में, இல்லை என்றால் தேகம் என்று புரிந்து கொண்டு தேகத்திற்கான सारा समय लगाते हैं. எல்லா நேரத்தையும் அதற்காக செலவிடுறீங்களா? बच्चों, பாபா சொல்றாங்க, சுப்சாப் ஆயிட்டீங்க. बाप कहते हैं தந்தை கூறுகிறார், हमारा परम पुरुषार्थ है, बड़े से बड़ा पुरुषार्थ याद और सेवा. பாபா சொல்றாங்க, நம்மளுடைய பெரியதிலும் பெரிய புருஷார்த்தம் எதுவென்றால் நினைவு மற்றும் சேவை. क्या पहले क्या முதலில் எது? याद. क्यों? நினைவு. எதுக்கு? सेवा पहले और बाद में याद. क्यों क्यों नहीं? பாபா கேக்குறாங்க, முதலில் சேவை பிறகு நினைவு ஏன் வைக்கல? क्योंकि जितना जितना हम उसे याद करते हैं, ஏனென்றால் நாம எந்த அளவுக்கு அவரை நினைவு செய்வோமோ, क्या जितना जितना याद करते हैं, எந்த அளவுக்கு தந்தையை நாம் நினைவு செய்வோமோ उतनी उतनी बुद्धि सूक्ष्म बनती है. அந்த அளவுக்கு புத்தியானது சூட்சுமமாக ஆகிக்கொண்டே செல்லும். सूक्ष्म को याद करेंगे तो क्या बनेंगे? பாபா கேக்குறாங்க, ஒரு சூட்சுமத்தை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய புத்தி கூட என்னவாக ஆகும்? डकैतों का संग करेंगे तो क्या बनेंगे? அதுக்கு உதாரணம் சொல்றாங்க, கொள்ளைக்காரனை நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா என்னவாக ஆகுவீங்க? चोरों का संग करेंगे तो चोरी बनेंगे. ஒருவேளை திருடனை நினைவு செஞ்சீங்கன்னா திருடனாகதான் ஆக்குவீங்க. कीचकों का, डर्टी ब्रूट्स का, गंदे लोगों का जो ब्रह्मा कुमारियों के पीछे भागते रहते हैं, பாபா சொல்றாங்க, இப்போ பிரம்மகுமாரிகள் பின்னாடியே இந்த கெட்ட கெட்ட நடத்தை உடையவர்கள் பின்னாடி பின்னாடியே இருப்பாங்க. उनका संग करेंगे तो क्या बनेंगे? அவர்களோடு நாம் அட்டாச்மெண்ட்ல போனோம் அப்படின்னா என்னவாகும்? हैं? मुरली बोला, முரளியில சொல்லி இருக்காங்க, जो ब्रह्मा कुमारियों के पीछे पड़ते हैं யாரெல்லாம் பிரம்ம குமாரிகளுக்கு பின்னாடியே போகிறாங்களோ उनको डर्टी ब्रूट्स कहा जाता है. அவர்களை டர்ட்டி ப்ரூட்ஸ் அப்படின்னா ரொம்ப அழுக்கானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. एकदम गंदे. முற்றிலுமான கெட்டவர்கள். तो उनका संग करेंगे तो वैसे ही बनेंगे. ஒருவேளை அவர் அப்படிப்பட்டவர்களோடு தொடர்புல போனீங்கன்னா அதே போலதான் ஆகுவீங்க. अब हमको तो ऊंच ते ऊंच मिला. பாபா சொல்றாங்க, நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கிடைத்து விட்டார். तो उसका संग करना है या नहीं करना है? அப்ப சொல்லுங்க, அவருடைய கனெக்ஷன்ல நாம் வரணுமா இல்லையா? उसका लगातार संग करते रहे, ये परस्पर है. பாபா சொல்றாங்க, அப்படிப்பட்டவரை நீங்கள் தொடர்ந்து கனெக்ஷன்லயே இருந்தீங்கன்னா அப்போ இது தொடர்புடையதாக இருக்கும். याद और सेवा, याद और सेवा. எது கனெக்ஷனுடையதாக இருக்கும்னா நினைவு மற்றும் சேவை, சேவை மற்றும் நினைவு ब्राह्मणों இரண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாக இருக்கும். का मुख्य धर्म और मुख्य कर्म क्या है? பாபா கேக்குறாங்க, பிராமணர்களுடைய முக்கியமான தர்மம், முக்கியமான செயல் எது? याद और सेवा. யாது மற்றும் சேவை. அப்படின்னா நினைவு மற்றும் சேவை. वो कहता है அப்போ அவர் கூறுகிறார், वो मुझे जितना याद करते हैं யார் என்னை எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ उनको मैं बहुत याद करता हूँ. அவர்களை நான் ரொம்ப நினைவு செய்வேன். क्या? जो मुझे बहुत याद करते हैं யார் என்னை ரொம்ப நினைவு செய்வாங்களோ मैं நான் அவர்களை उनको
बहुत याद करता हूँ। तो அவர்களை दोनों நான் நினைவு செய்கிறேன். तरफ से तार जुड़ा है या नहीं जुड़ा? அவ கேக்குறாங்க, இரண்டு பேருக்குள்ளேயும் வயர் என்பது இணைந்துடுச்சா இல்லையா? है कनेक्शन जुड़ेगा ना? கனெக்ஷன் ஒன்னாக இணைஞ்சிடுச்சு இல்லையா? तू बताया। அதான் சொன்னாங்க, तुम बच्चे मुझे जितना याद करते हो குழந்தைகளாகி நீங்க என்னை எவ்வளவு நினைவு செய்வீங்களோ उतना समझो मैं तुम्हारे साथ ही हूँ। அப்ப புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க கூடவே தான் இருக்கின்றேன். तुमसे जुदा, உங்களை விட்டு நான் பிரிந்து तुमसे दूर नहीं, நான் தூரமாகவே இல்லவே இல்லை. सदैव ऐसे ही समझो। சதா இப்படியே புரிஞ்சுக்கோங்க.